ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட லெக்சர் 6. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ் இல்லாத ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேவா? மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 15, 21, 27. ஸோ இந்த 3 நம்பராலையும் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின். சரியா? ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர்ஸ் என்னெல்லாம் 15, 21, 27. 15 எப்படி எழுதலாம்? 3 × 5. இதை 3 × 7ன்னு எழுதலாமா? இது அப்படி இருக்கட்டும், 3 × 9ன்னு வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் டிவிசிபிலிட்டி செக் அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 3ல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர ஆன்சர் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அப்புறம் இந்த நம்பர் இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். கூட்டணும் அப்படின்னா 18 வருது. அப்புறம் இந்த நம்பரை கூட்டணும் அப்படின்னா இது 3ஆல் டிவைட் ஆகலை. ஓகேவா? இது 17, இது ஒரு 9, 26 தான் வருது. ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகலை. அப்போது இது தப்பு, இந்த ஆன்சர் வராது. அடுத்து இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 18 வருது. ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஷனை நம்ம கழிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து 5 இருக்கா? அடுத்து 5 எடுத்துக்கோங்க. 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர் என்ன அப்படின்னு பாருங்கள். 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன ரூலு? 1 0ல் முடியணும், அப்படி இல்லை அப்படின்னா 5ல் முடியணும். இதில் மொதல் எக்ஸாம்பிள் பாருங்கள், 0லேயும் முடியல, 5லேயும் முடியல. அப்போ மொதல் ஆன்சர் தப்பு. செகண்ட் ஒன் 0ல் முடிஞ்சிருக்கு, லாஸ்ட் ஒன் 5ல் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்புறம் 7க்கான செக் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ டிவிசிபிலிட்டி செக்கை யூஸ் பண்ணி நம்ம 2 ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ரிமைனிங் உள்ளதுக்கு 7க்குள்ளே டிவிசிபிலிட்டி செக் பண்ணாலும் 9க்குள்ளே டிவிசிபிலிட்டி செக் பண்ணாலும் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது ரெண்டில் எது பெரிய எண்? இதுதான் பெரிய எண். ஓகேவா? ஸோ இப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது ஷார்ட்கட் மெத்தட். பட் ஷார்ட்கட் மெத்தட் எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்லேயே என்ன ஆகுது? இது ரெண்டுமே ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டாக வரப்போ நம்ம எப்படி கெஸ் பண்ணோம்? ரிமைனிங் உள்ள எல்லா டிவைஸருக்கும் செக் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ நான் அதை ட்ரை பண்ணல, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 9ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். இதுவும் 9ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். திருப்பி 27ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். எல்லாமே ஒர்க் ஆகும் 2 நம்பர்லேயுமே. ஸோ உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு எல்லாத்துக்கும் உட்காந்து செக் பண்ணதுக்கு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர்ஸோட எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் 15, 21, 27. ஸோ 15 எப்படி எழுதலாம்? 3 × 5ன்னு எழுதிக்கலாம். இது சிம்பிள் மெத்தட், அதனால நான் இப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா சம்லேயும். இதை 3 × 7 எழுதலாம், இதை 3 க்யூப்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ எல்சிஎம் எப்படி எழுதணும்? இருக்கையிலே பெரிய பவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். 3ல் பெரிய பவர் என்னது? 3^3. ஸோ 3^3னா 27 இன்ட்டு 5ஓட பவர்லேயும் 1 தான் இருக்குது. ஸோ 5 எடுத்துக்கலாம். 7ஓட பவர்லேயும் 1 தான் இருக்குது. ஸோ 7 எடுத்துக்கலாம். 5 × 7. ஓகேவா? அப்போ 35 × 27. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 35 வரும். ஓகேவா? ஸோ 5 7 35. 5 மிச்சம் 3, 21, 24, 0 மிச்சம் 1, 7. ஸோ ஆன்சர் என்ன வருது? 5, 4, 9, 945 வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இருக்கையிலே பெரிய 4 digit நம்பர் என்னது? 9999 இல்லையா? ஸோ இந்த நம்பரை எடுத்துக்கோங்க. அடுத்து இதை டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 போட்டலாம் டைரெக்டாக. 10 போட்டோம் அப்படின்னா 9450. ஸோ கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 9, 4, 5, 549 வருது. அப்போ உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிமைண்டர் வருதா? இந்த ரிமைண்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து கழிச்சிருங்க. 549. ஸோ 0, 5, 4, 9. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஓகேவா? புரியுதா எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 என்னது? கண்டுபிடிச்ச எல்சிஎம்மை இருக்கையிலே பெரிய 4 digit நம்பரை டிவைட் பண்ணிடணும். ஓகேவா?
ஸோ divide 999 by LCM. ஓகேவா. தேர்ட் ஸ்டெப் என்னது, subtract 9099. ஓகே subtract remainder from that's it. The solution. ஓகே, இப்போ புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கொடுத்துருக்க 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் என்ன வந்தது, 945. செகண்ட் ஸ்டெப் என்னது, இருக்கையிலே மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது, 9999. அதை என்ன பண்ணணும், எல்சிஎம்மால் டிவைட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டோம். பண்ண ஆன்சர் என்ன வந்தது, 549. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சப்ட்ராக்ட் ரிமைண்டர் ஃப்ரம் 9999. அப்போது 9999லேருந்து 549 கழிக்கணும். ஸோ கழித்து வர ஆன்சர் தான் நம்மளோட சொல்யூஷன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாலே இதுதான் ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக. 3 ஸ்டெப் தான். ஓகேவா. ஸோ இதான் ஆன்சர் அப்படிங்கிறதா, இது ஆன்சர் இல்லை. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Find the greatest number which will divide 2112 and 2792, leaving remainder 4 in each case. ஓகே, எந்த ஒரு பெரிய நம்பரால் இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது மீதி வந்து 4 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஆன வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே வந்து எந்த பெரிய நம்பர் வந்து இது 3ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஆனால் இங்கே 2 நம்பர் கொடுத்துட்டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ கொஸ்டினுக்கான டிஃப்ரென்ஸ் புரியுதான்னு பாருங்கள். எந்த பெரிய நம்பர் வகுப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எந்த பெரிய நம்பரால் வகுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இந்த சம்மில் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட் திங், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க. போன இதில் வந்து ரிமைண்டரே கொடுக்கல, மீதியின்றி வகுப்படும் கொடுத்துட்டாங்க. பட் இந்த சம்மில் ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க. ரிமைண்டர் கொடுத்ததுனால நம்ம கொடுத்துருக்க நம்பர்லேருந்து ரிமைண்டரை கழிச்சிடணும். இதான் முதல் ஸ்டெப்பு. கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 2108. அடுத்து 2792லேருந்து 4 கழிச்சிட்டோம் அப்படின்னா 2788. இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஹச்சிஎஃப் ஆஃப் 2108 2788. ஹச்சிஎஃப் ஆஃப் பெரிய நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க என்ன பண்ணிடணும், டேரெக்டாக டிவைட் பண்ணிடணும். 2788 2108 ஒரு டைம் தான் போட முடியும். 2108 கழிச்சிட்டோம்னா 0 8 680. 680 2108 3 வரைக்கும் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ 0 3024க்கு 4 மிச்சம் 2 3018 20 2040. ஸோ கழிச்சிட்டோம்னா 68. அப்போ 680 68ஆல் வகுக்கணும். 10 680. ஸோ எப்போ வகுக்கும்போது 0 வருதோ அதுதான் நம்மளோட ஹச்சிஎஃப் இல்லையா. அப்போ ஹச்சிஎஃப் என்னது, ஹச்சிஎஃப் ஆஃப் 2108, 2788 என்னது 68. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஓகேவா. இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்ட்டு லெக்சர் 2ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் என்ன பண்ணோம், மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம். பட் இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம், எந்த பெரிய எண்ணால் இந்த 2 நம்பரையும் வகுக்கும்போது மீதி 4 கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 43 91 183 as to leave same remainder in each case. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 நம்பர் கொடுத்துட்டு இதால் வகுக்கும்போது ஒரே மீதி தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்க 2 பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க. இது 2லேயும் இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது, இது 2 தானே. இதிலேருந்து மற்ற நம்பரை கழிக்கணும். ஓகேவா. முதல்ல இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது, 183. இதிலேருந்து இதையும் கழிங்க. அப்போது இது 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 183 - 91 = 92. ஓகேவா. அப்புறம்
183 மைனஸ் 43 என்னது 140. அப்புறம் 91 மைனஸ் 43 என்ன வரும் 91. 90ல் 43 போச்சு அப்படின்னா 47, 48. இப்போ இது மூணுக்கும் HCF கண்டுபிடிச்சிட வேண்டியதான். HCF ஆஃப் 92, 140, 48. ஓகேவா? இப்போ HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 92, 140, 48. 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும், எல்லாமே ஈவன் நம்பர் தான். ஸோ 4, 6, 70, 24. திருப்பி எல்லாமே ஈவன் நம்பர் தான். 23, 35, 12. இது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ இதுக்கு மேலே காமனாக எதுவும் எடுக்க முடியாது. அப்போ HCF என்னது 4. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இந்த சம்முக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை. ஓகேவா? கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட்ஸ் விச் இஸ் டிவிசிபிள் பை 15, 25, 40 and 75. ஸோ 4 நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் என்னது? 4 நம்பருக்கும் முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு 9999 எல்சிஎம்மால் வகுக்கணும். வகுத்துட்டு மீதி வர்றதை அந்த 9999லேருந்து கழிச்சு எழுதிடணும். ஸோ அதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை பின் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க.